எங்க ஆளுங்க யார் தெரியுமா? நல்லா தெரிஞ்சுக்கணும், திருப்பி சொல்றேன் பாருங்க. இங்கே எப்படின்னா ஆளுங்கட்சி ஆலிமா நம்ம ஆலிம் இருக்கான். எப்படி இருக்கான்? ஆளுங்கட்சி ஆலிம். புரியுற மாதிரி சொல்றேன். மது எவ்வளவு பெரிய கொடுமை அது. மது எவ்வளவு பெரிய கொடுமை. ஒரு ஆண்டுதோறும் மது விற்பனை எங்க போய்கிட்டு இருக்கு? எங்க போயிட்டு இருக்கு? மது விற்பனை 45,000 கோடி தாண்டி போயிட்டு வருஷத்துக்கு டார்கெட். இதை யார் தடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இது யார் கேட்கணும்? அநீதி இழைக்கக்கூடிய அரசனுக்கு முன்பாக சத்தியத்தை சொல்வதுதான் ஜிகாதிலே சிறந்த ஜிகாத் என்றால் வாட் இஸ் த டியூட்டி ஆஃப் ஆலிமுடைய கடமை என்ன? ஆலிமின் கடமை என்ன? நீங்கெல்லாம் சேர்ந்து பத்திரிகையாளர் செய்தி முதல்ல வைக்கணும். கடுமையாக எச்சரிக்கை பண்ற கவர்மெண்ட்டுக்கு. மக்களை கொள்கிற மதுவை அதிகமாக அரசாங்கம் வியாபாரம் பண்ணுது. மக்கள் மத்தியில் விழிப்புணர்வுக்கு தெரிவாக மதுக்கான பிரச்சாரம் அதிகம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இது கேடு. ஆகவே நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இதை சரிவர செயலின எங்கள் சமுதாயம் வாக்களிக்க சொல்லக்கூடிய ஒரு ஆளுமே நீங்க காட்டுங்க பார்ப்போம். எங்க உலமாக்களுக்கு போய் போர்டு கட்டித்தாங்க. எங்க உலமாக்களுக்கு கக்கூஸ் கட்டித்தாங்க. நாங்க கட்சி போறது எங்களுக்கு பில்டிங் கட்டித்தாங்க. ஏடா குடிசையில போங்கடா. ஆட்சியாளர் நீங்க என்ன கேட்கணும்? நன்மை ஏவனீங்களா? தீமையை தடுக்கணும்ல. இது யாரோட டியூட்டின்னு நினைக்கிறீங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனது சமூகத்தின் மக்களுக்குள் சிலர் இறைநெறியின் அறிவை பெறுவார்கள். இறைநெறியின் குரான் நாலேஜ் பெறுவார்கள். இந்த குரானை கற்றுக்கொண்டும் கற்றுக் கொடுத்து கொண்டும் இருப்பார்கள். 2 வேலை செய்வான். தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுத்து கொண்டும் இருப்பார்கள். நாங்கள் அதிகார வர்க்கத்திடம் செல்வதெல்லாம் அவர்களிடம் உள்ள உலக வாழ்க்கைக்கு தான். எதுக்கு போறோமா? அதிகார வர்க்கத்திட்ட ஆட்சியாளர்கிட்ட போய் நிற்கானுங்கல்ல, வெக்கம் இல்லாம போய் நாங்க போய் கூட்டணியில சேர்ந்தோம்னா அப்படியே அவரை நிறுத்தி இஸ்லாத்துக்கு கொண்டு வந்தோம்னு கதை விடுவான் வந்து. நீங்க அப்படி செய்ய முடியாதா? சொல்லுது பாருங்க ரசூலுல்லாஹ்வுடைய தூதர், உலக வசதிகள் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர். ஆனால் எங்கள் இறைநெறியை நாங்கள் தனியாக பாதுகாத்துக்கிடுவோம். அங்கம் போறதெல்லாம் அதிகாரத்துக்கு தான். எங்க இஸ்லாம் இருக்குல்ல, அதுவும் அப்படியே தொப்பி வழியாமல் தாடிகளும் கப்புன்னு பிடிச்சிக்கிடுவோம். இந்த ஃப்ராடு பயில சொல்றது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க பாருங்க, எங்கள் இறைநெறியை தனியே தான் நாங்கள் வைத்திருக்கிறோம் என்று கூறுவார்கள். ஆனால் இது சாத்தியமே இல்லை. யார் சொன்னது? சொன்னது யாரு? சொல்லுங்க, நீங்க தெரிஞ்சுக்கிடுங்க. நீங்க கொடி பிடிச்சிட்டு அலைறீங்களா? இயக்க இஸ்லாமிய கொடி பிடிச்சிட்டு அலைறீங்களா? உங்களுக்கு தான் நான் கேட்கிறேன். உங்களால முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? ஆட்சி அதிகாரத்தை உள்ள போந்தா நீங்க அவங்களோட சேர்ந்த அட்டசாணி தான். அல்லாஹ் இது நான் சொல்லல, சொல்ல சொன்னாங்க. உங்களால் முடியவே முடியாது. ஆனால் இது சாத்தியமே இல்லை. எவ்வாறு முச்செடிக்குள் முல்லை தேர வேறு எதுவும் கிடைக்காது. முச்செடியில செடியே முள் செடி, அதுல என்ன கிடைக்கும்? முல்லை தேர எதுவும் கிடைக்காதோ, அது அதை பறிக்க முல்லை தேர வேறு எதையும் பறிக்க முடியாதோ, அவ்வாறு அதிகார வர்க்கத்தின் நெருக்கத்தின் மூலம் நீங்கள் பாவத்தின் பழியை தேர வேறு எதுவும் உங்களுக்கு கிடைக்காது என்று அல்லாஹ்வுடைய மரண அடிச்சாங்க. நாங்கள் இஸ்லாமிய இயக்கம், நாங்கள் கட்சி உள்ளே போனவங்க அப்படி உள்ளே போய் அப்படி பிறை கொடியெல்லாம் போட்டு ஸ்டார்லாம் வரைஞ்சிடும். இந்த கதையெல்லாம் விடக்கூடாது. அதனால தான் என்ன பண்ணாரு? யாரு? கருணாநிதி அல்லாமான்னு சொன்னார்ல, சூரத்து நூறுக்கு விளக்கம் கொடுத்தாரு. யாரு? கருணாநிதி விளக்கம் கொடுத்தாரு. சொன்னது யாரு? முஸ்லீம் லீக் தலைவர். முஸ்லீம் லீக் தலைவர் சொன்னாரு, நம்ம மக்கள்லாம் போய் ஒரு ஊராக கும்பிட்டுக்கிட்டு கிடக்கான். போடுங்க, ஓட்டு போடுங்க. நாங்கள் நீ சொல்லணும், எங்களை ஓட்டு போடுங்க, தீன் இஸ்லாத்தை நிலைநாட்டும் சொல்லு. ஆம்பளனா மக்களே, அதிகாரத்தை சுவைக்குன்னு போனீங்கன்னு ரசூலா என்ன சொன்னாங்க பார்த்தியா? தெரியுதா? என்ன சொல்றது புரியுதா? இந்த இஸ்லாமிய கட்சின்னு தூக்கி பிடி வெறி பிடிச்சி அலைறீங்கல்ல, யாரா சிலைக்கு மாலை போட்டா எங்களுக்கு தெரியும். யாரு? கேவலம் இந்த ஓட்டுக்காக சிலைக்கு மாலை போட்டவர்கள் நீங்கள். புரிஞ்சுக்கிடுங்க. நீங்க இஸ்லாத்தை அடமான வைக்க இஸ்லாமிய கட்சின்னு சொல்லாதீங்க. வேற ஏதாவது பேரை வச்சுட்டு போ. நீ முஸ்லீம் கட்சி, முஸ்லீம் உம்மத்துக்கு பாடுபட உங்களாம் நீ முதலிய எம்எல்ஏ ஆனாலோ நீ எம்சி ஆனாலும் உன் வயிறு தான் பெருசாகும். எங்களுக்கு ஒன்றும் இல்லை. எங்களுக்கு ஒன்றும் கிடைக்க போதா? எது நமக்கு கிடைக்க போவது கிடையாது. இதெல்லாம் போலி ஏமா. நல்ல ஈமான் இருந்தால் நான் சொன்னதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்ன உண்டியான உண்டா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நான் ஆதாரத்தோட புக் நம்பரோட தரேன். இந்த கையில் புக்கை கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் படிச்சுக்கிடுங்க. உங்களை ஏமாற்றி கொள்ளாதீர்கள். நீங்களாம் பாதி பேர் கட்சிக்கு இருக்கனாவே இருக்கீங்க. கேட்டேன், நாங்களாம் இதுதான். நீங்கள் முஸ்லீமாக இருந்துடாதீங்க. நாங்களாம் இதில் தான் இருப்போம். ஆமாம், உங்களுக்கு இவன் தான் சொல்கிறானே, அல்லாஹ் நேரடியில் இங்கே காட்டுறாங்க. இவன் தான் எங்கள் தளபதி நேரடி காட்டுவான்னு சொல்லுதானே. எங்கள் தளபதி வழி நடப்போம்னா முட்டாப்பெல்லாம் இருக்கான். முஸ்லீம்கள் பாவமாக இருக்கு. ஏன்னா தெரியுமா? இந்த ஆலிம்கள் சரிவர கற்றதை செயல்படுத்தல. நன்மையை தீமையை தெளிக்கிற அந்த மேஜர் ரோலுக்குள்ள வரவே மாட்டேங்கானுங்க. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாத்தை சுருக்காதீர்கள். இஸ்லாம் என்றால் கம்பீரம். இஸ்லாம் என்றால்
நளினம், அதே நேரத்தில் தீமைகளுக்கு எதிரான கம்பீரம் தான் இஸ்லாம். புரிஞ்சுக்கிடணும்.